சோதனைகளும் தீர்வுகளும். ஒரு இளம் பெண் தனது தந்தையிடம் வாழ்க்கையின் கஷ்டங்களால் சோர்வடைந்து கலங்கி போயிருந்தாள். அவள் சொன்னாள், அப்பா, நான் களைத்து விட்டேன். வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் எப்போதும் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துவது போல் உணர்கிறேன். என்னிடம் சக்தி எதுவும் இல்லை என்று தோன்றுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே பதிலளிக்காமல் தந்தை 3 ஒரே மாதிரியான தண்ணீர் பானைகளை அடுப்பில் வைத்தார். பின்னர் ஒரு பானையில் ஒரு கேரட்டை போட்டார். 2வது பானையில் ஒரு முட்டையை வைத்தார். 3வது பானையில் காஃபி தூளை கொட்டினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் கேரட்டையும் முட்டையையும் தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து 3வது பானையிலிருந்து ஒரு கோப்பை காஃபியை ஊற்றினார். அவர் தன் மகளிடம் கேட்டார், என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? அவள் பதிலளித்தாள், முட்டையும் கேரட்டும் வெந்துவிட்டன, மேலும் காஃபி தண்ணீரில் கரைந்து விட்டது. தந்தை விளக்கினார், இல்லை என் மகளே, இது வெறும் மேலோட்டமான பார்வை மட்டுமே. கடினமான கேரட் கொதிக்கும் நீரில் இருந்த பிறகு மென்மையாகவும் எளிதில் வளைந்து கொடுக்கக்கூடியதாகவும் மாறியுள்ளது. எளிதில் உடையக்கூடிய முட்டை திரவ நிலையில் இருந்து கடினமானதாக மாறியுள்ளது. அவை வெளியில் மாறவில்லை. ஒரே பாதகமான சூழ்நிலையின் கொதிக்கும் நீரின் செல்வாக்கின் கீழ் அவற்றின் உள்ளமைப்பு மட்டுமே மாறியுள்ளது. மனிதர்களைப் போலவே வெளியில் பலமாக தோற்றமளிப்பவர்கள் துயரங்களை எதிர்கொள்ளும் போது பலவீனம் அடையலாம். அதே சமயம் உடையக்கூடியவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருப்பவர்கள் உறுதியாகி மேலும் வலுப்பெறலாம். பிறகு மகள் கேட்டாள், காஃபிக்கு என்ன ஆனது? காஃபி தான் மிகவும் சுவாரஸ்யமானது என்று அவள் தந்தை சொன்னார். காஃபி முழுவதுமாக அந்த விரோதமான சூழ்நிலையில் கரைந்து அதையே மாற்றியது. அது கொதிக்கும் நீரை நறுமணம் மிக்க சுவையான பானமாக மாற்றியது. சில விசேஷமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கடினமான சூழ்நிலைகளால் வெறுமனே மாற்றப்படுவதற்கு பதிலாக அவற்றை மாற்றி ஒரு புதிய மற்றும் அழகான விஷயத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சூழ்நிலையிலிருந்து பயனையும் ஞானத்தையும் பெறுகிறார்கள். நீதி இந்த உவமை நமக்கு சொல்வது என்னவென்றால், வாழ்க்கையின் சவால்கள் நம்மை பல வழிகளில் பாதிக்கும். சிலர் துயரங்களை எதிர்கொள்ளும் போது பலவீனமடையலாம், மற்றவர்கள் வலுவடையலாம், அல்லது காஃபியைப் போல சூழ்நிலையை மாற்றி அந்த செயல்பாட்டில் அழகையும் ஞானத்தையும் காணலாம். மிகவும் கடினமான காலங்களில் கூட நம்மை சுற்றியுள்ள சூழலை மாற்றும் சக்தி நமக்கு இருக்கிறது என்பதை இது நினைவூட்டுகிறது. இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.